காங்கிரஸ்காரர்களும் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கூட்டணி கட்சியாகத்தான் இருக்கிறார்கள். மாநிலங்கள் வேறுதான், ஆனால் இவர்கள் கூட்டணி கட்சிக்காரர்கள். அதாவது கர்நாடகத்தில் இன்று பல பிரச்சனைகள் இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கர்நாடகத்தில் வேலைவாய்ப்பின்மை மிகவும் பயங்கரமான ஒரு உச்சநிலையில் அடைந்திருக்கிறது. அதே போல கர்நாடக தலைநகரான பெங்களூரில் இந்தி இப்பொழுது முதல் மொழியாக கிட்டத்தட்ட ஆகிவிட்டது. அதையெல்லாம் இந்த கன்னட அரசியல்வாதிகளால் தடுத்து நிறுத்த முடியாது. இன்னொரு கேள்வி நீங்கள் வைத்தீர்கள், திராவிட மொழி குடும்பம் என்று சொன்னீர்கள். இந்த திராவிட மொழி என்பதே முதலில் தவறு. திராவிடம் என்பது ஒன்றே கிடையாது. யாரோ நம்மை அண்டி பிழைக்க வந்து பிறகு நம்மை அடக்கி இந்தியாவை ஆட்சி செய்த வெள்ளைக்காரர்களால் போகிற போக்கில் சொல்லப்பட்டதுதான் திராவிடம். எனவே திராவிடம் என்று சொன்னதனால்தான் இன்று இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைந்துவிட்டது. நிச்சயமாக திராவிடம் என்று சொல்லக்கூடாது. தமிழ் மொழி, தமிழர்கள், தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படி இதற்கு முன்னர் ஒரு தவறான ஒரு வாதத்தை வைத்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருடங்களுக்கு மேலாக நம்மை மிகவும் இன்று தமிழுக்கு ஒரு மிகவும் பழமையான ஒரு செந்தமிழ் செம்மொழி அந்தஸ்தெல்லாம் பெற்றிருக்கும் தமிழ் மொழிக்கு இன்று இவர்கள் என்ன சொல்ல வருகிறார் என்பது புரியவில்லை. தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் பிறக்கவில்லை என்றால் தமிழ் மொழி என்ன கன்னடத்திலிருந்து பிறந்ததா? அதையும் அவர் சொல்லலாமே. அப்படி என்றால் தமிழ் தனி மொழியாக இருக்கிறது. கர்நாடகாவில் கன்னட மொழியில் ஏன் சமஸ்கிருதம் இவ்வளவு கலந்திருக்கிறது என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும். ஏதோ அவர்களுக்கு வேறு பிரச்சனைகள், அதை மறுப்பதற்காக இது போன்ற வேஷங்களை போட்டுக்கொண்டு அங்கே இருக்கும் மிகவும் சுல்லான்கள் என்று சொல்வார்கள், அது போன்ற அரசியல் கட்சிகளை வைத்து விளையாடி அந்த மொழிக்கென்று ஒரு மத்திய அளவில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். அதற்கான ஒரு தனி அமைப்பு இருக்கிறது. அவர்களிடம் விட்டு நிச்சயமாக அதை ஒதுக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து.